ஹை காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன்த் சென்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே நம்ம அனலைஸ் பண்ணி ஒன் பேக் ஒன்னாக நம்ம எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த யூடியூப் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக பை அண்ட் செல் போகிறது, என்ட்ரி போகிறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களோட ஓன் கன்ஃபர்மேஷன் கொடுக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் பையோ செல்ல போகிறீங்கன்னா அது ரொம்பவே பெட்டர், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி செஃப்பும் தென் ஏயுடி யூஎஸ்டியும் பற்றி நம்ம என்ட்ரிஸ் வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது 2999 வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணுறவங்க என்னோடய பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக என்ன கொஸ்டின் வேணால் கேட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூஎஸ்டி செஃப்பை பார்த்துடலாம். சிம்பிள் தான். இப்போது யூஎஸ்டி செஃப் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்லேயும் 15 மினிட்ஸ்லையும் ஒரு பை ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் வந்து ஹை தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இங்கே லிக்விடிட்டியை பில்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வராமல் மேலே போயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கீழே இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு மேலேருந்து கீழே வரணும்ல. ஸோ அது எந்த இடத்துலேருந்து வரும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போது நமக்கு வந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பை தான் பண்ணணும். ஆனால் இப்போது மார்க்கெட் பை ஆகிறதுக்கு மேலேருந்து வரணும்ல. ஸோ நம்ம மேலே இருந்து செல்லும் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டு டைம் இந்த கரன்சி பேரை பற்றி பேசும்போது, இந்த சப்ளையில் இருந்து நம்ம செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சப்ளையில் வந்து கன்ஃபர்மேஷனை கொடுக்கல. ஸோ லாஸ்ட் வீடியோ பாருங்கள், யூஎஸ்டி செஃப். ஸோ இந்த சப்ளையில் நமக்கு கன்ஃபர்மேஷனை கொடுக்காம மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே 1 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய சப்ளை, அதாவது ஒரு எக்ஸ்பேன்ஷனல் மூவ்க்கு முன்னாடி வந்த கேண்டல், ஒரு எக்ஸ்பேன்ஷனல் மூவ் நடந்திருக்கு. ஸோ எக்ஸ்பேன்ஷனல் மூவ் நடந்திருக்கு, அங்கே ஒரு சப்ளை வந்து பில்ட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் அங்கேருந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒரு செல் மூவ்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 15 மினிட்ஸில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 15 மினிட்ஸில் என்ன ஆயிடுச்சு, ரீஃபண்ட்மெண்ட் எடுத்துருச்சு, அங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை எடுத்துருச்சு. ஸோ ரீஃபண்ட்மெண்ட் எடுத்தனால நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 மினிட்டுக்கு போய்க்கலாம். ஸோ 5 மினிட்டில் என்ன நடந்திருக்கு, நமக்கு ஒரு பிஓஎஸ் தென் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துட்டு உடனே ஒரு புல் பேக் நடந்திருக்கு. புல் பேக் நடந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹிடன் சப்ளைக்கு மார்க்கெட் போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ மேலே ஒரு சப்ளை பெண்டிங், ஓகேங்களா? ஸோ மேலே ஒரு சப்ளை பெண்டிங் இருக்குது. ஹிடன் சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் வந்து இதில் என்ட்ரி போகவே இல்லை, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை லிக்விடிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த சப்ளையில் நம்ம என்ட்ரி வந்து நம்மளோட என்ட்ரி இங்கே தான் இருக்குது, நெக்ஸ்ட் என்ட்ரி. ஸோ ஹிடன் சப்ளை எடுத்துடலாம், இங்கே இருக்குது. ஸோ செஷன்ஸை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சப்ளைவை எடுத்துகிட்டு மார்க்கெட் சோச் கொடுத்ததுக்கு ரீசன் ஒரு நியூஇயர்க்கோட டைமிங்கில். ஸோ அப்போது இந்த சப்ளை கொஞ்சம் ஹைலி வேலிட் தான். ஸோ இப்போதைக்கு நமக்கு இது வந்து லிக்விடிட்டி. ஸோ ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போகிறோம். கரண்ட் ப்ரைஸு இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பிஓஎஸை ட்ரா பண்ணிடலாம். இப்போ சொல்லுங்கள், இந்த பிஓஎஸ்க்கு டிமாண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணலாம். இப்போது இந்த பிஓஎஸ்னுடைய டிமாண்டில் மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் வந்து மார்க்கெட் இப்போ நின்றுட்டுருக்கு, ஓகேங்களா? நமக்கு இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆகணும், இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகணும், ஓகேங்களா? இந்த லோவை பிரேக் பண்ணணும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மார்க்கெட் இந்த இடத்துல சோர்ச் கொடுத்துச்சுங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் சோர்ச் கொடுத்துச்சு. சோர்ச் கொடுத்துட்டு மேலே போச்சு, ஹிடன் சப்ளைல ஆர்டர் எடுத்துச்சு, எகைன் கீழே வந்துச்சு, இன்ஸ்டண்ட்டாக மறுபடியும் மேலே போச்சுன்னா இந்த சப்ளை ஒர்க் ஆகும். ஆனால் இப்போது டிமாண்டில் வந்து மார்க்கெட்டு கண்ட்ரோல் எடுத்திருக்கு. இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு, நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கே டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே வந்து இந்த சப்ளையை பிரேக் பண்ணுறதுக்கு பாசிபிள்ஸ் ஆர் ஹை. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி போகக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் டைமிங்கில், முக்கியமாக செஷன்ஸ் டைமிங்கில் இருக்கணும். லண்டன் ஆர் நியூயார்க் செஷன்ஸில் இருக்கணும், ஏசியன் செஷனில் போகக்கூடாது. ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எகெயின் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல 1 minute பார்த்துலாம் இந்த சப்ளையில். ஓகேங்களா. செஷன்ஸ் டைமிங்கில் நம்ம என்ட்ரு ஆகிறது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு கைண்ட் ஆஃப் என்ட்ரி வந்து இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minute இங்கே ரீஃபைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு டைரக்ட் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா அதுவும் ஒர்க் ஆகும். நம்ம ஏன் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோன்னா, ரிஸ்கையும் ரிவார்டையும் நல்ல பெட்டராக பண்ணுறதுக்கு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஸோ இப்படி டைரெக்டாகவும் என்ட்ரி போகலாம். நல்ல ஒரு குட் ரிஸ்க், ஒரு நல்ல ரிஸ்கில் நீங்கள் டைரெக்டாகவும் என்ட்ரு ஆகலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் கரன்சி பேர் ஏயுடி யூஎஸ்டி. ஸோ ஏயுடி யூஎஸ்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்டில் மிட்டிகேஷன் நடந்துட்டு மார்க்கெட் மேலே ஒரு மூவ் நடந்திருக்கு. ஸோ நமக்கு கீழே இருக்கக்கூடிய 2 டிமாண்டில் பைக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ மார்க்கெட் இங்கே பை பண்ணணும்னா மேலேருந்து கீழே வந்து ஆகணும்ல. அப்போது மேலேருந்து கீழே வரத்துக்கு ஏதாவது ஒரு புஷ் வேணும்ல, ஒரு பவர் வேணும்ல. அப்போது அது எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்ளையில் மார்க்கெட் மிட்டிகேஷன் நடந்திருக்கு. ஸோ நடந்துட்டு நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருச்சு. கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல ஹையை எடுத்துகிட்டு இங்கே கேரக்டரை ஷிஃப்ட் பண்ணிட்டான். ஏஷியனோட ஹையை லண்டன் எடுத்துகிட்டு லண்டன் கேரக்டர் ஷிஃப்ட் பண்ணிட்டான். நியூயார்க் வந்து லிக்விடிட்டி பில்ட் பண்ணிட்டான். ஏஷியன் ஓப்பன் ஆகிடுச்சு. லண்டன் என்ன ஆகிடுச்சு, சப்ளைக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். டிஸ்கார்ட்லேயும் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இந்த மார்க்கெட் வந்து சப்ளைக்கு வந்துருச்சு. ஸோ சப்ளைக்கு வந்துட்டு நமக்கு கேரக்டர் ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். இந்த ஹையை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த லோவை மார்க்கெட் எடுத்துருச்சு. ஒன்ஸ் செஷன்ஸ் ஆன் பண்ணி பார்த்துருங்க. யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் வந்து பண்ணியிருக்காங்க. நியூயார்க் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கேரக்டர் ஷிஃப்ட் நடந்துருச்சு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு லிக்விடிட்டி, அதாவது இன்டிஸ்மெண்ட். ஓகேங்களா. இன்டிஸ்மெண்ட், ஒரு மேனுவல் இன்டிஸ்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையில் நிறையாவே கன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. ஸோ இந்த சப்ளையில் நம்ம டைரெக்டாக என்ட்ரி போகலாம். ஆனால் எப்போ என்ட்ரி, டைமிங் வந்து முக்கியங்க. எப்போ என்ட்ரி போகணுன்னா, இப்போ நைட்டு உட்காந்துட்டு என்ட்ரி போட்டிங்கன்னா, நைட்டு மிட் நைட்டு இந்த மாதிரி செஷன்ஸ் டைமிங் இல்லாமல் வேறு டைமிங்கில் நீங்கள் என்ட்ரி போட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆகிட்டான்னு வைங்களேன், என்ன பண்ணுவான்னா, லிக்விடிட்டி பத்தாம இங்கே மேலே இருக்கக்கூடிய நியூயார்க்கோடைய லிக்விடிட்டியை கண்டிப்பாக எடுத்துருவான். ஸோ நீங்கள் இப்போ போடக்கூடாது. ஒரு லண்டன் செஷனோ நியூயார்க் செஷனோ ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5, 3, 10 மினிட்ஸுக்கு முன்னாடி ட்ரிகர் ஆகலைன்னா நீங்கள் வந்து என்ட்ரி போட்டுடலாம். அப்புறம் அவங்க செஷன்ஸ் ஓப்பன் ஆன பின்னாடி கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. ஸோ வித்தவுட் டைமிங்கில், வித்தவுட் செஷன்ஸில் வந்து நீங்கள் இப்போ மார்னிங் ஒரு 10-11க்கு அப்புறம் நீங்கள் என்ட்ரி போகிறீங்கன்னா கூட ஓகே தான். ஏசியனை தாண்டிட்டு என்ட்ரி போட்டிங்கன்னா ஓகே. மிட் நைட்டில் என்ட்ரி போட்டிங்கன்னு வைங்களேன், வந்து எல்லாம் அப்படி இப்படியே போவாங்க, இதாயிரும், எஸ்எல் அடிச்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ டிபி இது வந்து கவுண்டர் ட்ரெண்டு. ஸோ டிபி எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லோவில், இங்கே இருக்கக்கூடிய லோவில் இந்த மாதிரி வச்சிடலாம். 1:4 இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கவுண்டர் ட்ரெண்டில் பண்ணும்போது ஸ்கேல்ப் அடிக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ இந்த லோவில் வைக்கிறது கூட பெட்டர் தான். நமக்கு பிரேக் இவன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன டிபியை வந்து எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஸோ ஒரு ப்ரோ ட்ரெண்டுக்கு மார்க்கெட் உள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். இங்கேருந்து பை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து பை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து லாங்காக ஹோல்டு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு இன்ட்ராடே பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நல்ல ஒரு சின்ன ஒரு குட் ரிஸ்க் வச்சுட்டு நான் வந்து என்ட்ரு ஆக போகிறேன். இது லாஸ் ஆனாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கரன்சி பேரை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பை பை. தேங்க்யூ.